இந்த என்னோட ஒப்பீனியன் கூட ஒத்து போறீங்கன்னா ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஹோஸ்ட் என்ன வேலை செய்யறாருன்னா, கமருதீன் பிளே பாயா இருக்கிறத அக்செப்ட் பண்ணி உங்க நிறைய பேருக்கு பிடிக்கும் கமருதீன், அதுவும் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, கேர்ள் ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க, எங்கிட்டே நிறைய பேர் உங்க கேம் பிடிக்குது, உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, இப்படி பேரை எடுத்துக்கிறீங்கன்னு போன வாரம் பாரு கூட உட்கார வச்சு அவனை அசிங்கப்படுத்துறேன், அவளை அசிங்கப்படுத்துறேன்ற பேர்ல கமருதீனை தூக்கி வச்சதும், அரோரா ட்ரெஸ் நல்லா இருக்கு அதனால உங்களை நாமினேட் அதனால உங்களை சேவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதும், அதுக்கப்புறம் விக்ரம்க்கும் அந்த சபரிக்கும் வந்து சொம்பு தூக்கிட்டு அந்த ஹெல்ப்ங்கிற விஷயத்துல அது எப்படிமா நீங்க அப்படி சொல்லுவீங்க? ஹெல்ப் பண்றவங்க அவங்க இஷ்டத்துக்கு தானே பண்ணுவாங்க. இதை பத்தி நான் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், வீடியோஸும் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. ஹெல்ப்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம ஒரு ஹோஸ்ட் வந்து அப்படி அநியாயத்துக்கு அண்டா குண்டா சொம்பு தூக்குனது விக்ரம்க்கும் சபரிக்கும் அந்த சின்ன ஹெல்ப் விஷயத்துக்கு அப்படின்னும் போது ஒண்ணுமே இல்லை கைஸ். நான் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். ஹெல்ப்னா ஃபர்ஸ்ட் என்ன, இப்போ நம்மளே வந்து ஒருத்தங்க கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்கறோம்னு வைங்களா, ஒண்ணுமே இல்லப்பா ஒரு 500 ரூபாய் வந்து ஒருத்தங்க ஒரு ஃப்ரெண்டுக்குள்ள ஹெல்ப்னு கடன் கேட்கறாங்கன்னா அவனுக்கு அந்த வாரத்துக்கு அந்த 500 ரூபாய் தேவைப்பட்டு கொடுக்கறது தான் ஹெல்ப்பே தவிர, நீ இந்த வாரம் என்கிட்ட ஹெல்ப் கேட்காத, நீ அடுத்த வாரம் வா அப்ப நான் அந்த 500 ரூபாய் தரேன்னு சொன்னா அது அவனுக்கு ஹெல்ப் இல்ல. ஓகேவா? அவன் தேவைக்கு என்ன தேவைப்படுதோ அதை தான் அவன் ஹெல்ப்னு கேட்பான். அப்ப அந்த நேரத்துக்கு அது செய்யறது தான் நியாயமான ஹெல்ப்பா இருக்குமே தவிர உன் சௌகரியத்துக்கு அது செய்யறது உன்னோட திமிரு. ஓகேவா? அது அவனுக்கு போய் சேர வேண்டிய ஹெல்ப் கிடையாது. ஓகேவா? அதுக்கு அவன் ஹெல்ப்னு வந்து உங்ககிட்ட கேட்க மாட்டான். உங்ககிட்ட எப்ப காசு இருக்கோ அப்ப நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றது இல்ல. எனக்கு இப்ப காசு தேவைப்படுது, நீ கொடுத்தா நல்லா இருக்கும், ஒரு ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லும் போது அந்த ஹெல்ப் அந்த ஆங்கிள் புரிஞ்சுட்டு பண்றதுக்கு பேர் தான் ஹெல்ப். நீ இந்த வாரம் கேட்டாலும் என்னால கொடுக்க முடியாது, என் கையில எப்ப எனக்கு எப்ப இருக்கோ இல்ல எனக்கு எப்ப கொடுக்கணும்னு தோணுதோ நான் கொடுக்குறேன்னு சொன்னா அது திமிரு. ஓகேவா? அந்த திமிர் தனத்தோட சபரியும் வந்துட்டு அப்ப கூட யார் இருந்தது, கமருதீன் கூட ஹெல்ப்புக்கு சபரியா கமருதீன் சம்திங் கமருதீனா யாரோ ஒருத்தன் அப்படி இருக்காமத்தான் அவன் விக்ரம் இருந்தான். ஐ மீன் மெயினா விக்ரம் இருந்தான் கூட சப்போர்ட்டிவா அந்த டீம் பிரிக்கும் போது. ஓகேவா? இந்த லொட்டு லோஸ்குல எல்லாம் கூட பார்வதான் அடிப்பீங்க, அதனால பெருசா அதெல்லாம் கூட எனக்கு பேசணும்னு தோன்றது இல்லை. ஆனா விக்ரம் ஹைலைட் பண்ணும். அதாவது வீக்கெண்ட் எபிசோடு எப்படி பேட்டர்னா, பார்வை ஏதோ ஒரு வகையில திட்டிடணும், பார்வை ரிலேட் பண்ணி யாருக்கோ ஒருத்தங்களுக்கு அப்ரிஷியேட் கொடுத்துடணும். அப்படி அப்ரிஷியேட் கொடுக்குற ஆளுங்க நெக்ஸ்ட் வீக் ஹைலைட் ஆகணும். நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன்ல அவங்க வந்தாலுமே அவங்களுக்கு ஓட்டிங் வரணும். பாருக்கு ஓட்டிங் டவுன் ஆகணும். பாருவோட கேமை அடிக்கணும், பாருவை திட்டணும். ஸோ எப்படி சுத்தினாலுமே நீங்க ஒருத்தங்களுக்கு ஓட்டிங் வரணும்னாலும் சரி, ஒருத்தங்களை ஹைலைட் பண்ணணும்னாலும் சரி, அந்த கேம்ல இவங்க இந்த அளவுக்கு சூப்பரா ஆடி இருக்காங்கன்னு ஹைலைட் பண்ணாலும் சரி, சென்டர் ஆஃப் த பாயிண்டா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா பார்வை வச்சு மட்டும்தான் உங்களால வீக்கெண்ட் கொண்டு போக முடியுதுன்னா, அப்படி விக்ரம் இந்த வாரம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு. ஆதிரிய விஷயத்துல அவங்க அப்பா அம்மாவும் அதை கேட்கல, அந்த பொண்ணும் கேட்கல. இப்ப நான் கேட்கிறேன், அதுக்கு ஏதாவது குற்ற உணர்ச்சி விக்ரம்க்கு இருக்கா நீங்க கேட்டீங்களா சார்? ஒரு வாரம் ஃபுல்லா வந்து அந்த மைக் போடாது குற்ற உணர்ச்சி இருந்ததா விக்ரம்? பாருக்கு குற்ற உணர்ச்சி இருந்துச்சா? அதுக்கப்புறம் கமருதீனுக்கு கமருதீனை விட்டுருங்க, அவனை நீங்க தூக்கி தான் வைக்கிறீங்க. சோ ஹோஸ்ட் வந்து பார்வை டவுன் பண்ற வேலையை மட்டுமே ஹோஸ்டிங்கா வச்சிருக்காரு. அவர் ஹோஸ்ட்ன்றதை தவிர மத்த எல்லா வேலையும் செய்யறாரு, தெளிவா செய்யறாரு. கமருதீனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் புடிச்சு கொடுக்கறத செய்யறாரு. அரோராக்கு இவரே பாய் ஃப்ரெண்டா மாறிடுறாரு. அப்புறம் அரோரா வந்து தன்னோட பையனுக்கான படத்துக்கோ இல்ல வெப் சீரிஸ்க்கோ வந்து கால் ஷீட் வாங்கி கொடுக்குற வேலைக்காக அரோராக்கு ப்ரொமோஷன் வந்து ஷோக்குள்ளேயே பண்றாரு. நம்ம கமல் சார் வந்து அவர் ப்ரொமோஷன் பண்ணுவார், எப்படி பண்ணுவார்னா புக்குக்கு பண்ணுவார். ஓகேவா? இந்த புக்ஸ் படிங்க, அந்த புக்ஸ் படிங்க, இப்படி அப்படின்னு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஒரு லேர்னிங் ப்ராசஸா இருக்கும். அவரோட வீக்கெண்ட் பாக்குறது நம்மளுக்கு அவர் லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயங்களா இருக்கும், இல்ல அவர் சொல்ற விஷயத்துக்குள்ள நம்மளுக்கு என்னவோ ஒன்னு ரிலேட் பண்ணிக்கிறதா இருக்கும். அதுதான் கமல் சார் ஹோஸ்டிங். ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் த கேம் அந்த ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல அது கனெக்ட் ஆகும், ரிலேட் ஆகும், இல்ல லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். இவர் ஹோஸ்டிங்ல என்ன இருக்கு, எப்படி ஒரு ஹோஸ்ட் இருக்கக்கூடாதுங்கிறது இருக்கிறத விடவும் எப்படிலாம் ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது, எப்படிலாம் ஒரு ஹோஸ்ட் வந்து அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம அந்த நியூட்ரலா நிக்காம எப்படி வந்து ஒரு சுயநலமா ஒரு ஈகோயிஸ்டா ஒரு பொண்ணு எவ்வளவு வேணா ஒரு ஷோல அடிக்கலாம், ஹோஸ்டிங்கிற பேர்ல அந்த பவர் நம்ம கையில வந்துச்சுன்னா ஒரு பொண்ணு எவ்வளவு வேணா அடிக்கலான்ற ஒரு ஈகோயிஸ்டா, இல்ல தன்னை பத்தி அந்த கேம்குள்ள யாராவது பேசிட்டா அதுக்காக அவங்களை அடிக்கணும்ன்ற ஒரு ஈகோயிஸ்டா ஒரு ஹோஸ்ட்ங்கிறத மாரி ஒரு மனுஷன் எப்படி இருக்கக்கூடாது. ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது சினி இண்டஸ்ட்ரியில நம்ம மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கக்கூடாதுன்னா அப்படி ஒரு ஒஸ்ட் எக்ஸாம்பிளை செட் பண்றாங்க.